வெல்கம் டு கண்ணாப்பினா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் போட போகிறோம். இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூல்லே ஒரு ஸ்பெஷல் டே. அது என்னென்னா ஆனுவல் டே தாங்க. இந்த ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஞான சம்பந்தம் சார் வராங்க. அவங்க சினி ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நயன்தாரா மேடம்க்கு அப்பா கேரக்டர், இந்த மாதிரி நிறையா கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டேக்கு வந்து வராங்க. 1 இயரோட ஒரு பெரிய ரிசல்ட்னா அந்த ஆனுவல் டேயில் தான் இருக்கும். அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணி தான் இன்றைக்கி கிளம்ப போகிறோம். அதனால் மார்னிங்கே வந்து கொஞ்சம் சிம்பிளான ஃபுட் வந்து ரெடி பண்ணிவிட்டு லஞ்சுக்கும் நம்ம சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். முடிச்சுட்டு நம்ம 2 மணிக்கு மேலே தான் நம்ம ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். 4:30 தான் வந்து ஈவெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் மார்னிங்லேருந்து என்னென்ன ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பார்த்திங்கன்னா பன்னீரும் கேப்சிகமும் வச்சு எனக்காக ஒரு டயட் ஃபுட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அது ரொம்பவே சிம்பிள். அந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். மற்ற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தோசையும் அந்த நம்மளுடைய சாம்பார் இருக்குது இல்லையா, அவசர சாம்பார், அதுதான் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவும் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே பாப்பாவுக்கு வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ரொம்ப வருஷம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பவுடர் கூட நீங்கள் இளநீர், அப்புறம் ரோஸ் வாட்டர், பால், அப்புறம் தயிர், இதில் எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் போட்டுக்கலாம். இது எதுவுமே இல்லை, வெறும்னே தண்ணியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸுக்கு போட்டுக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்குது. பிம்பிள்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஷைனிங் ஆகும். பிம்பிள்ஸ் சீக்கிரம் கொட்டிடும். அந்த பிளாக் கலரில் டாட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது கூடமே இது சரி பண்ணும். நாட்டு மருந்து கடையில் நம்ம ஃபேஸ் பேக் கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. நீங்கள் வேணால் கடையில் வந்து கேட்டு பாருங்கள். இது நல்லா ரெடி பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா குழந்தைங்க, பெரியவங்க, அதுக்கப்புறம் ஜென்ஸு கூட யூஸ் பண்ணலாம். அந்த மீசை வளர்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இதை போட்டாலே கொஞ்சம் நேரம் சென்று அந்த ஃபேஸ் அப்ளை பண்ண இடம் எல்லாமே பிளாக்காக தெரிய ஆரம்பிக்கும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக் எல்லாம் முடிச்சுட்டு நான் லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 1 o'clockலாம் நம்ம சாப்பிட்டா தான் 2 o'clock வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். லஞ்சுக்கு என்ன பார்த்திங்கன்னா கோஸ் போட்டு கூட்டு வச்சுட்டு பீட்ரூட் வந்து பொரியல் தான் பண்ண போகிறேன். பீட்ரூட் வந்து துருகல் போடலான்னு பார்த்தா அது எனக்கு துருகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால சின்ன சின்ன க்யூபாக போட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். நார்மலாகவே வந்து கோஸ் கூட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்காம பாசிப்பருப்பு, கோஸு, அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். காரக்குழம்பு இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கலாம். இன்றைக்கி இதுதான் மெயின் டிஷ்ஷுன்றதுனால கொஞ்சம் மிளகா பொடி போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரே பாட்டில் வந்து வேக வைக்கிற மாதிரி அந்த பருப்பு எல்லாமே சேர்த்து ஒன்றா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்த்தோம்னா சூப்பரான கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து காம்பினேஷன் தான் வந்து நான் பீட்ரூட் வச்சுருக்கேன். அப்பளமும் நல்லாயிருக்கும். அப்பளம் பொரிக்க டைம் வந்து நான் அதையுமே பொரிச்சு எடுத்துப்பேன். இந்த வேலையெல்லாம் சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டே தான் பாப்பாவுக்கு வந்து மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு தலைக்கு ஊற்றி விடுறது, இந்த மாதிரி வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இடையில ஒரு 11:30 ஆனதுக்கப்புறம் காஃபியே வந்து இந்த வெயில் நாளில் குடிக்கிறதுக்கே பிடிக்கல. டீயோ காஃபியோ போட இஷ்டம் இல்லை. ஆனால் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து மோர் அதிகமாக இருந்ததுனால தயிர் ஊற்றி மோர் ரெடி பண்ணிக்கலாமேன்னுட்டு ஜாரில் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் டைம் நான் வந்து புல்லட் ஜார் பற்றின ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அதனால இன்றைக்கி வந்து ஜூஸாக போடலாம் ட்ரை பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் இல்லை, மோர் இருந்தது. சரி மோர் அடித்து பார்ப்போமேன்னு சொல்லிட்டு அடிக்கும்பொழுது கொஞ்சம் கூட லீக்கேஜே இல்லை. ரொம்ப சூப்பராக வந்தது. இது ரொம்பவே கம்ஃபர்டபுள் தான் சொல்லணும். தாராளமாக நீங்கள் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். முன்னாடி வந்து நான் ட்ரையான ஐட்டம் தான் நான் வந்து கிரைண்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். இப்போ லிக்விடு காமிக்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால நீங்கள் தாராளமாக இதை வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட் வந்து டேமேஜ் இருந்ததுன்னா உடனே வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. எதனால் சொல்கிறேன்னா, ஒரு சிலர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அதையே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரி அமௌண்ட் வந்து கம்மி தானே, சரி பரவாயில்ல வச்சுப்போ எவ்வளோ நாள் இருக்குதோ இருக்கட்டும்ன்ற மாதிரி யோசிப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஒன்று பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரீஃபண்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படியே நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக வாங்கியிருக்குன்ற ஒரு திருப்தி எனக்கு இன்றைக்கி வந்திருந்தது. புல்லட் ஜாரோடைய லிங்க்கை அந்த வீடியோவுடைய கமெண்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் லிங்க் அதில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா நான் இந்த வீடியோவிலுமே உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து இன்க்ளூட் பண்ணி விடுறேன். ரொம்பவே ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும். இந்த கூட்டுக்கு வந்து ஒரே ஒரு டிப் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை நார்மலாக பொரியல் பண்ணி சாப்பிடும் பொழுதோ, இல்லை கூட்டு மாதிரி வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும் பொழுதோ நீங்கள் எதுவுமே சேர்க்காம நார்மலாக நீங்கள் பச்சை மிளகா போட்டு செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். இதுவே வந்து மெயின் டிஷ்ஷாக குழம்புக்கு வைக்கும்போது கொஞ்சம் ஃப்ளேவரை கூட்டணுன்றதுனால ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நைட்டுக்கு சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் நைட்டுக்கு வந்து தோசைக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் தான் இதை பிளான் பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஆனுவல் டே முடியறதுக்கு லேட் ஆச்சுன்னா
கண்டிப்பாக வந்து நைட்டுக்கு வந்து வெளியில் தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இப்போ வந்து குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிய வேலை மட்டும்தான். இன்றைக்கி வந்து லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோஸ் கூட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி மோர் போட்டது போக மீதி இருக்க தயிருக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி அடித்து அதுலேயுமே வந்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சைட் டிஷ்க்கு பீட்ரூட் வச்சுருக்கேன். அப்பளமும் பொரிச்சிருக்கலாம். டைம் இல்லைன்றதுனால நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நானும் ரெடி ஆகணும், பாப்பாவும் ரெடி பண்ணி விடணும். அதனால் விட்டாச்சு. 2:00 நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புனா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அன்றைக்கி. குக்கிங் வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் இருக்குது. முக்கியமானது இதுதான். நம்ம எங்கன்னா போகும்போது நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னவா இருக்குன்னா, கிச்சனை க்ளீன் பண்ணாமல் போயிடுவோம். அது வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மெல் அடிக்கும். ரொம்ப முக்கியம் என்னென்னா, டோரை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் குக் பண்ண உடனே மேலோட்டமாக எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா முன்னாடி நாள் தான் நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதிகமான அழுக்கெலாம் எதுவுமே இல்லைன்றதுனால கிச்சனோட கவுண்டர் டாப், அப்புறம் சிம்னி, அப்புறம் வால்ஸ் பக்கம் இருக்கிறது எல்லாமே ஒரு தடவை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டோம்னா வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம எல்லா ஒர்க்குமே க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஸ்கூலுக்கு போயிட்டு உங்க கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் பாப்பா ஸ்கூலோடைய இன்விடேஷன். நம்ம எந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணமோ அந்த நேரம் கரெக்டாக வந்துச்சு. 4:30க்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் சீஃப் கெஸ்ட் வர கொஞ்சம் டைம் எடுத்ததுனால ஆரம்பிச்சது ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்னென்ன ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாற்றி மேக்கப்லாம் போட்டு ரெடியாக உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. எல்லாமே உங்களுக்கு காமிக்கணும் தான் ஆசை. ஆனால் உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? பாப்பா வந்து வெயிலோடு விளையாடி பாட்டுக்கு தான் ஆடியிருக்காங்க. இதில் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணோ பெண்ணோ 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஒத்துமையாக தான் விளையாண்டோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ப்ராப்ளம் வருது. எதிர்காலத்தில் ஆண்கள் நாங்கள் துணையாக இருப்போங்கிறது தான் அந்த கான்செப்டில் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஆனுவல் டேவோட 1 இயர்க்கான ரிசல்ட் வந்துடுச்சு. என்னோடய சன்னும் சரி டாட்டரும் சரி இந்த இயர் ஃபுல்லாகவே அவங்க என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட், மெடல்ஸ், அப்புறம் ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களுடைய அங்கீகாரம்னே சொல்லலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.